மாற்றத்தை நோக்கி புதுசா ஒரு கட்சிக்காக ஓட்டு போடுங்க, ஓட்டு வந்துட்டு செலுத்துங்க, வேற ஒரு மாற்றம் வந்து நமக்காக உண்டாகும். அப்படின்னு சொல்ற எங்கள மாரி இளைஞர்களோ, எங்கள மாரி மக்களுக்கு வந்துட்டு அத பார்த்து நீங்க தற்குறின்னு சொல்றீங்கல்ல, உங்க எல்லாருக்குமே வந்துட்டு பதில் சொல்ற மாதிரியே வந்துட்டு ஒரு வீடியோ இருக்கு. தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை தீர்த்திட முடியுமா? தீர்க்க முடியாது சார். அதுக்கடுத்து அவன் சொன்ன வார்த்தை, ஆனானப்பட்ட திமுகவாலே தீர்க்க முடியல. எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்னன்ஸ்ன்றது இன்னைக்கு இந்தியா பூரா இல்ல உலகம் பூராவே பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார். அந்த தெளிவு வந்து எனக்கு இட் ஷுக் மீ, என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றான். படிச்ச பையன், ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரோட பையன், கிராஜுவேட் அவன், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. நான் கேட்டேன் அவனை, நீ வந்து அப்ப அஹ், விஜயால வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன்ற. ஆமா சார். விஜயால வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை எல்லாம் தீர்த்த முடியுமா? முடியாது சார். அதுக்கு அடுத்த வார்த்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியான டிஎம்கே வேலையே முடியல, விஜயால எப்படி சார் முடியும்? நீங்க அடுத்த வார்த்தை, உலகம் பூரா இன்னைக்கு நிர்வாகன்றது கடினமான விஷயமா மாறிட்டு இருக்கு சார். கவர்னன்ஸ் has become increasingly difficult throughout the globe. அதுக்கு அடுத்த வார்த்தை நான் கேட்டேன் அவனை, இவ்வளவு தெரிஞ்சு ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுன்ற. ஒரு சின்ன ஹோப் இருக்கு இல்லையா சார்? இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தப்பு பண்ணா அடுத்த தடவை மாத்திக்கலாம். அப்ப இந்த தெளிவு உள்ள பசங்களை தற்கூறின்றது எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட மனநிலையே, எங்களோட கான்செப்டும் வந்துட்டு இதுதான். எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தெரியும், எங்களுக்கு வந்துட்டு இது தெரியும், அது தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு இல்லைனாலும், எங்களுக்குன்னு ஒரு ஆசை என்னன்னா, ஒரு சின்ன மாற்றம் வராதா? ஒரு 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 1% ஆஃப் மாற்றம் வந்தாலும், நம்ம வந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோ, ஒரு நிம்மதி ஒரு கவர்னன்ஸ் கீழ வந்துட்டு நல்லா இருக்குமாங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான் தவிர, அவரு வந்தா எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்தி ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திருவாரு. தலைகீழ தமிழ்நாட்ட கொண்டு வந்துருவாரு. அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயும், அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலயும் வந்துட்டு யாருமே அவருக்கு வந்துட்டு வாக்கு செலுத்தல. இவ்வளோ வருஷம் சோ கால்டு 35 வருஷம் வந்துட்டு திமுகவும், 45 வருஷம் வந்துட்டு அதிமுகவும் ஆண்ட நீங்க வந்துட்டு, சும்மா உங்களாலயே செய்ய முடியாதத அவர் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துல மொத்தமா மாத்த முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு படிப்பறிவு வந்துட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ற புது கட்சிய மாற்றத்தை நோக்கி சிந்திக்கிற எல்லாருக்குமே இருக்கு. என்ன நெறைய பேர் பேசுவாங்க. நெறைய பேர் அத வந்து வெளிய வந்துட்டு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான் தவிர, அதுக்காக வந்துட்டு நாங்க வந்து தற்கூரி கூட்டங்களும் இல்ல. முடியாத அளவுக்கு இருக்கிற நீங்க தான் வந்துட்டு அந்த டேக்கிங்கு. ஸோ ரொம்ப நன்றி பத்திரிக்கையாளர் திரு மணிகண்டன் அவர்களுக்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்துட்டு அவர் வந்துட்டு எங்க மேல வச்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மாற்றத்தை நோக்கி உண்டான ஒரு அரசியலுக்கு எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடுங்க. சிந்திச்சு பார்த்து ஓட்டு செலுத்துங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை.